ஹாய்! டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தயிர் சாதம் பேக் பண்ணி குடுத்துட்டேன். அதுதான் கேட்டான். ஸோ மார்னிங் எங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் நைட் வச்ச சன்னா இருந்தது. சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைக்கணும்னால கொத்தவரங்காய் இன்னைக்கு வந்து முருங்கக்காய், கத்திரிக்காய் போட்டு தட்டைப்பயிர் குழம்பு. ஷிங்க்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே பூகமா இருக்கு. ஏன்னா மார்னிங் எல்லாம் செஞ்சு இது வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரைஸ் மட்டும் நான் மார்னிங்கே வடிச்சு வச்சுருவேன். ஸோ இது நைட்டு பாத்திரம் வெளக்கி வச்சது. ஸோ நம்மளோட கிச்சன் வந்து லுக் இப்படி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவனுக்கு வந்து குட்டி பையனுக்கு வந்து லஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சமா சிறுபருப்பும், அரிசி கொஞ்சம் எல்லாம் ஊற வச்சு வச்சுருவேன். உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூளு, பூண்டு, பெருங்காயம் போட்டு ஒரு 4 விசில் லைட்டா லாஸ்ட்ல உப்பு போட்டு எடுத்தா சூப்பரா அவனோட சாப்பாடு ரெடி ஆயிடும். அவனுக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து அப்பப்போ குடுக்குறது. ஸோ இந்த மாரி அவனுக்கு குடுத்தா கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும்ல. ஸோ நம்ம கொத்தவரங்காவையும் நல்லா கட் பண்ணியாச்சு. இதில வந்து தட்டைப்பயிறு வெந்துட்டுருக்கு. அப்புறம் அவனோட சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தையும் வெளக்கி வச்சுட்டு சைட் பை சைட் வந்து ஸோ அவரோட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. சரி இத அவனுக்கு ஊட்ட வேண்டியதான். அவன் டிவி பார்த்துட்டுருக்கான். ஸோ இப்போ காரக்குழம்பு நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு இதுவாச்சு, கத்திரிக்காய், முருங்கக்காய் எல்லாம் இதுவாயிடுச்சு. ஸோ நம்ம அதே குக்கர்ல நம்ம கொத்தவரங்காய் பொரியல் நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது இது குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு, கடுகு, கொஞ்சமா வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்குனோனே கத்திரிக்காய், முருங்கக்காய். அதே மாரி தான் குக்கர்ல வந்து இதில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தவரங்காய் போட்டு உங்களுக்கு மஞ்சத்தூள், உப்பு அந்த மாரி வேணுனா சேர்த்துட்டு, கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் எடுத்தா நம்ம கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடும். நம்ம காரக்குழம்பும் சைட் பை சைடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாவும் இருக்கும். நம்ம கடகடன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது வந்து அவனுக்கு ஊட்ட வேண்டியதான். அவனே ரெடி ஆயிட்டான். சாப்பாடு பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவனுக்கு நம்ம அப்படியே சாப்பாட ஊட்டிட்டு சைட் பை சைடு இது பண்ணிடலாம். அவன் தூங்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பாத்திரம் மிச்சம் இருக்க பாத்திரத்தலாம் வெளக்க முடியும். நம்மளோட சூப்பரான காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய்க்கு லாஸ்ட்ல நான் தேங்காய் துருவி போடுவேன். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது மார்னிங் வச்ச ரைஸு. ஸோ சுஹேல் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஒண்ணு ரைஸ் சாப்பிடுவான். இல்லைனா வந்து லஞ்ச் சாப்பிடுவான். ஸோ இது வந்து காலைல வெளக்குன பாத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷிங்க்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வெளக்கியாச்சு. நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் ஒதுங்க வச்சாச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அடுப்பு தான் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுப்பேன். ஸோ அந்த அடுப்பெல்லாம் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ பாத்திரம் நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த வேலை வந்து சுஹேல் வர வரைக்குள்ள துணியெல்லாம் இருக்கு. துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, இப்போ அவன் ஆகிலும் தூங்கிட்டான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.